சிறகடி காசு சீரியல்ல மனோஜ் அவங்க அம்மா விஜயா கிட்ட, அம்மா நீ டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணியே கடையிலே வந்து வாங்கியிருக்கலாம்ல, சேல்ஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, நீ ஏமா பண்ணலன்னு கேக்குறாரு. விஜயாவோ டே இது பழசுடான்னு உளறிடுறாங்க. ஏமா சொன்னா பழசா, இப்ப நீ பாட்டிக்கு பழைய கிஃப்ட் தான் கொடுக்குறியான்னு கேட்க, ஐயோ இது அது இல்லடா, டிவி புதுசுதான், நாங்க வாங்கின கடை பழசு, பார்வதிக்கு தெரிஞ்ச கடை வேற, ஆஃபர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றதுனால தான் இந்த கடையில நான் பார்வதி வாங்க சொன்னேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை நான் பார்வதி கிட்ட கொடுத்துருவேன். இந்தாங்க இந்த கிஃப்ட் பிடிங்க, வாங்கி கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. பாட்டியும் கிஃப்ட் வாங்கிட்டு, பிடிச்சிருக்கு விஜயா, எனக்கு வாங்கி தரணும்னு நினைச்ச பத்தியா, அதுவே பெரிய விஷயம் தான், ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. பாட்டி சொன்ன மாதிரியே மீனாவும் நகையெல்லாம் கழுத்துல மாட்டிட்டு ரூம் விட்டு வெளியே வந்ததும் மனோஜ் விஜயாவும் மீனாவை பத்தி அதிர்ச்சியாராங்க. எங்க பாட்டி மீனா போட்டிருக்க நகைலாம் கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க. பாட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு மீனாவோட அம்மாவும் தங்கச்சி சீதாவும் வீட்டுக்கு வராங்க. விஜயாவுக்கு இவங்க 2 பேரும் வந்தது சுத்தமா பிடிக்கல. எங்கேயாச்சும் சாப்பாடு போட்டா போதும், இந்த பூக்காரி தன்னோட குடும்பத்தையே கூப்பிட்டுருவான்னு பார்வதி கிட்ட நக்கல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. பாட்டி சீதா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, சீதா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரத்துல அவருக்கும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்ல, மீனோட அம்மா ஐயா நல்ல பையனா இருந்தா போதும், வேற நாங்க ஒன்றும் எதிர்பார்க்கலாங்கிறாங்க. அவன் நக்கல் அடிக்கிற விதமா, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், கிடைக்கும் கிடைக்கும், அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னா என் வீட்டுக்காரர் இன்னொரு தடவை என் மேலேயாச்சும் ட்ரெயினை மோதினாதான் உண்டு கிண்டலா பேச, அண்ணாமலை கோவப்பட்டு விஜயாவை திட்டுறாரு. மீனாவோட அம்மா கிட்டயும் அவ பேசின தப்பா எடுத்துக்காதீங்க, அவ அப்படிதான் பேசணும், உங்களுக்கு தெரியல, மன்னிச்சிருங்கிறாரு. ஃபங்க்ஷன்ல கலந்துக்க ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு மீனாவை பார்த்ததுமே, என்ன மீனா கழுத்துல கவரிங் நகை போட்டிருக்க போல, தங்க நகை உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லைங்க இல்லைங்க, தங்க தங்க தாங்க, நாங்க தாங்க பொண்ணுக்கு போட்டோம், எங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்ல, பாட்டியும் கோவப்பட்டு இது தங்க நகை தான் பில்லை காட்டினாதான் நம்புவீங்களா, விட்டா வரிசை பார்க்கணும்னு சொல்லுவீங்க போலன்னு சொல்ல, ஸ்ருதியோட அம்மாவும் சமாளிச்சு அப்படி இல்லைங்க, இதை பார்க்கறதுக்கு கவரிங் மாதிரி இருந்துச்சு, நான் ஏதாச்சும் தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்கிறாங்க. பாட்டியும் உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா அது நீங்களே வச்சுக்கணும், அது வெளியே எத்தனை பேர் முன்னாடி சொல்லக்கூடாது, பாவம் அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்ல, இனிமேல் இப்படிலாம் பேசாதீங்கிறாங்க. மனோஜும் தான் வாங்கின கிஃப்டை எடுத்து பாட்டிக்கு எடுத்து கொடுக்குறாரு. பாட்டி வா கேக் வெட்டலாம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்லடா முத்து வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டலான்னு சொல்றாங்க. அவன் ஃபோன் பண்ணி பார்த்தோம், அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, அவன் இந்நேரம் எந்த பார்ல குடிச்சிட்டு இருக்கானோ, அவன் நாளைக்கு காலைல தான் வருவான், அது வரைக்கும் இருந்தால் சரிப்பட்டு வராது, நீங்க வந்து வெட்டுங்கன்னு சொல்ல, அப்படி இல்லடா எல்லாம் பிறந்த நாள் அன்னைக்கும் முத்து என் கூடவே தான் இருப்பான், ஆனா இன்னைக்கு அவன் வெளில போயிருக்கானா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இதை கேட்ட விஜயாவும் சரி அவன் வரப்போ வரட்டும், இப்போ எல்லாம் கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லலாம்னு சொல்ல, பாட்டியும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முத்து வரட்டும் அதுக்கப்புறம் எல்லா கிஃப்ட் கொடுங்கிறாங்க. முத்து டைமுக்கு வராதனால எல்லாரும் அவங்களோட கிஃப்ட்டை பாட்டி கிட்ட கொடுத்துட்றாங்க. மனோஜ் சும்மா இல்லாம, பாட்டி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்துட்டோம், உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு கொடுக்க போறீங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்ல, அட இரு மனோஜ், முத்து வந்துட்டோம், அதுவும் அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்ல, ஐயோ பாட்டி அவன் வரமாட்டான், அவன் நாளைக்கு காலையில குடிச்சிட்டு தான் வருவான்னு மனோஜ் சொல்ல, முத்துவும் டைம் பார்த்து கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து, டே தொழில் அதிபரை, உன்னோட ஆசை என்னைக்குமே நிறைவேறாது, நான் வந்துட்டேன்னு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு.